வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயில் பூசாரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருங்க. என்ன ரெண்டு பேரும் யார் வருகைக்கு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது? நம்ம கோயில் பூசாரி போன் பண்ணாரா? குழந்தை கிடைச்சதுக்கு உன் அத்தை வந்து சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதான் பூஜை முடிச்சிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தாராம். வர நேரம் தான். அத பத்தி தான் சும்மா ரெண்டு பேரும் பேசிட்டு உட்கார்ந்துருந்தோம். ஏன் மாமா என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல? ஏன் இப்படி ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தனியாவா? டேய், நாங்க ரெண்டு பேருமா ஹால்ல உட்கார்ந்துருக்கோம். நாங்க எங்கடா தனியா இருக்கோம்? எங்களுக்கும் தனியா இருக்கணும், தனியா பேசணும்னு தோணுச்சு. டேய், இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க பார்க்க பேசாம எங்கேயாவது போயிடலாமான்னு தோணும். ஆனா ஏதோ ஒண்ணு போக விடாம தடுக்குது. மாமா என்ன மாமா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? வீடுனா சில பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. நான் தான் சொன்னேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் சாதாரண பிரச்சனையா? நீயா நானான்னு போட்டி தான் நடக்குது. மணிகண்டனுக்கும் தெய்வானைக்கும் இடையில புனிதா மாட்டிக்கிட்ட அல்லாடுறான். அதை எதிர்த்து கேட்க முடியாம நம்ம மாப்பிள்ள நம்ம மேல உள்ள மரியாதையில அமைதியா இருக்காரு. என்னால எதையும் சரி பண்ண முடியல. வயசாயிடுச்சுன்னா நம்மளால எந்த நல்லதும் சொல்ல முடியாதுங்கிற இடத்துக்கு இந்த பசங்க வந்துட்டானுங்க. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ல. உங்களுக்கு நான் இருக்கேன் மாமா. வல்லவா, நீயும் எங்கடா கேக்குற? நீ கூட இப்பெல்லாம் அமுதாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. வல்லவா, அமுதா ரொம்ப நல்ல பொண்ணுடா. தேவையில்லாம அவ கூட சண்டை போடாதடா, புரியுதா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியல. நானும் சொல்ல வேணாம் தான் நினைக்கிறேன். நம்பி ஐயா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் ஐயா. உட்காருங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, உங்களை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அம்மனுக்கு சிறப்பு பூஜை பண்ணிட்டேன். வந்தவங்களுக்கு கற்கண்டு பொங்கலும் கொடுத்தாச்சு. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டம்மா. அம்மன் பாதத்துல வச்சு தாயத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. அம்மா தாயே, ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயா வாங்கய்யா. வணக்கம்மா. புனிதா ஐயா, பொன்னம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. நீங்க குழந்தைய காணும்னு பதறி வந்தீங்கல்ல, அதை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏதோ கடவுள் புண்ணியம், குழந்தை கிடைச்சிருச்சு. உங்க நல்ல மனசுமா. கடவுள் உங்க குழந்தைய அவ சந்நிதி இருக்கிற இடத்துலயே காமிச்சு கொடுத்துட்டா. எங்கய்யா, உங்க வீட்டுக்காரம்மா கிட்ட தானே குழந்தைய ஒருத்தன் கொடுத்துட்டு போனா? ஆமாப்பா, படு பாவிங்க. பச்சை புள்ளைய கடத்திட்டு எதுக்கு உங்க சாமி வீட்டுல விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. குழந்தைய கொடுத்தவன அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? ஆளை காட்டினா அடையாளம் சொல்லுவாங்களா? இல்லப்பா, குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுனால அவ கவனம் எல்லாம் குழந்தை மேலேயே இருந்திருக்கு. அதனால பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்தவன சரியா கவனிக்கலன்னு சொன்னான். ஐயா, ஊர்ல சிசிடிவி கேமராலாம் எதுவும் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. எங்களுக்கு காவலே எங்க அம்மன் தானே. ஐயா, அந்த தாயத்தை எடுத்து புனிதா கிட்ட கொடுங்களேன். சரி, வாங்கிக்கம்மா. போ. அம்மா தாயே, இந்தாங்கம்மா. மா, என்ன தாயத்துமா இது? தாயே, பாப்பாக்காக வேண்டிக்கிட்டு அம்மன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்த தாயத்துமா. இத நம்ம பாப்பா கால்ல கட்டி விடணும்டா. அப்போ நாளைக்கு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணணுமேமா? ஆமாமா, பாப்பாவை தெய்வான கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லிடணும். அதோட துர்காவை வீடு முழுக்க சுத்தம் பண்ண சொல்லிடணும். அமுதாவும் யாழினியும் பூஜை ரூம பாத்துக்குவாங்கம்மா. சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். புனிதா, இந்த தாயத்தை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல அம்மன் பாதத்துல வச்சிடுறியா? சரிம்மா, வச்சுட்டு வந்துடுறேன். அப்ப நான் கிளம்புறேம்மா.
ஐயா சரி. நேரம் ஆயிடுச்சு சரிங்க. நான் வரேன் தம்பி வரேன் வாங்க, தம்பி வாங்க. எல்லாருக்கும் வரேம்மா வரேன் தம்பி